பெரியாழ்வார் யசோதை சொல்றா, ஏண்டா உங்ககிட்ட எத்தனை தடவை திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், என்னைக்காவது கேட்டிருக்கியா? வீடு வீடா போய் தயிரை திருடுறியே, அதுவும் கண்ணன் எப்படிப்பட்ட தயிரா திருடுவான்னா, இந்த மோரா நீர்த்து போயிருந்தா பிடிக்காதான். எந்த தயிர் நல்லா கட்டியா அப்படியே கடைஞ்செடுத்தா வெண்ணெய் திரண்டு வரணும், அப்படிப்பட்ட தயிரை தான் திருடுவானா. ரொம்ப மோரா நீர்த்து போயிருந்தா அதை கடைய மாட்டாளாம், வெண்ணெய் கிடைக்காதுன்னு. கட்டி தயிரா இருந்தாதான் மத்த வச்சு கடைவாளாம். அதனால நல்ல கட்டி தயிரா இருந்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா, உள்ள தத்துவம் இருக்கு. கான்சென்ட்ரேட்டடா டைல்யூஷன் இல்லாத தயிரை விரும்புவது போல பக்தி என்பதும் பகவானிடத்துல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். டைல்யூஷன்ங்கிறது பக்தியில இருக்கக்கூடாது, அடல்டரேஷன் இருக்கக்கூடாது. அன்அடல்டரேட்டட் அன்டைல்யூட்டட் டிவோஷன்னா அதுதான் பகவானுக்கு பிடிக்கும். அந்த நீர்த்து போதல் என்பது இல்லாமல் பக்திங்கிறதும் அவன்கிட்ட சிறப்பா அப்படி விளங்கணுமா. அதனால மத்து அளவும் தயிரும், நல்லா மத்தால கடையக்கூடிய கட்டி தயிரா தேடி தேடி திருடுறிய சுட்டி பையா, கட்டி தயிராட தானே நீ திருடுற, திருடாதேன்னு சொன்னா என்னைக்காவது கேட்டிருக்கியா? அடுத்து என்ன பண்றான்னா, நெய்ய திருடும் போதும் சாமான்யமா வச்சிருக்க நெய்யா எடுக்க மாட்டானா. இந்த கோபிகைகள்லாம் நன்னா கஷ்டப்பட்டு கடைஞ்சு வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நல்ல நெய், ஒசத்தி ரகமான நெய்னு எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறா பாருங்க, அதை போய் திருடுவானா. அதான் நம்ம ஆளுக்கு தைரியம். பணிவான பவ்யமான பெண்கள் தானே, திருடினா என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற தைரியத்துல அவ ஒளிச்சு வச்சிருந்த நெய், அந்த நெய்யையும் நீ திருடி சாப்பிட்டுடுற. போட்டு உரி மேல எல்லாம் ஏறி இந்த உரியடி உற்சவம்னு கோவில்ல கொண்டாடுறாளே, கண்ணன் இப்படித்தான் ஆரம்பிச்சு வச்சான். உரி மேல ஏறி களவால் திருட்டுத்தனமாக கொஞ்சம் எடுத்தெல்லாம் சாப்பிடுறது இல்லையா, வாரி மொத்தமா எடுத்து விழுங்கி. ஏண்டா மொத்தமா சாப்பிட்டுடுறியடா, தயிர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னா ஏதோ கொஞ்சம் கரண்டிலேயோ ஒரு பாத்திரத்திலேயோ எடுத்து சாப்பிட்டா பரவாயில்ல, மொத்தமா நீ பாட்டுக்கு விழுங்கிடுற. அப்புறம் நாங்க பயப்பட வேண்டியிருக்கு, அச்சோ குழந்தை நிறைய விழுங்கிடுத்தே, இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, வயிறு செரிக்குமோ செரிக்காதோ, வயிற்றுப்போக்கு ஏற்படுமோ. நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன்டா, நீ வயத்துல விழுங்கிடுற, நான் வயத்துல நெருப்பு கட்டின்னு இருக்கேன்,